Hello students, in this video we are going to see about the last topic in chapter 4, dynamic programming. In this PPT, three topics we are going to cover. One is what is meant by dynamic programming, and next is how to solve a problem by using dynamic programming, and the last is example by using dynamic programming approach. So in the PPT presentations la மூணு டாபிக் நம்ம பார்க்க போறோம். So என்னன்னா dynamic programming na என்ன அப்படிங்கிறது ஒன்று, and how to solve a problem by using dynamic programming. ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போறோம் dynamic programming யூஸ் பண்ணி அப்படிங்கிறது ஒன்று, and last topic is nothing but of ஒரு example by using dynamic programming approach. Dynamic programming approach use பண்ணி ஒரு example பார்க்க போறோம். So let's see one by one. What is meant by dynamic programming? So it is nothing but of an algorithmic designing method. So it's one of the algorithmic designing method. It can be used when the solution to a problem can be viewed as a result of a sequence of decision. So இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it can be used when the solution to a problem can be viewed as a result of a sequence of decision. இதில் நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை அட்டைன் பண்ணுவோம். ஸோ எப்படின்னா அந்த சொல்யூஷன் இன்னொரு சப் ப்ராப்ளத்துக்கு ஒரு இன்புட்டாக உள்ளே போகும். ஸோ அதுதான் இங்கே ரிசல்ட் ஆஃப் எ சீக்வன்ஸ் ஆஃப் டெசிஷன். ஸோ ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்துக்கும் வர அவுட்புட்டை இன்னொரு சப் ப்ராப்ளத்துக்கு இன்புட்டாக உள்ளே போகும். ஸோ அதுதான் இந்த கான்செப்டாக. இட் அப்ரோச் இஸ் சிமிலர் டு டிவைட் அண்ட் கான்குயர். ஸோ டிவைட் அண்ட் கான்குயர் நம்ம பைனரி சர்ச்சில் பார்த்தோம். ஸோ இது இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட அப்ரோச்சும் டிவைட் அண்ட் கான்குயர் அப்ரோச் மாதிரியே சிமிலராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இட் டஸ் நாட் ஈக்குவல் டு, அதுவும் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலை, பட் சிமிலர் மெத்தட் ஆஃப் டெக்னிக்குவே யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் the given problem is divided into smaller and yet smaller possible sub problems. So எந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை சின்னதாக சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இது டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மெத்தடை. சி ப்ராப்ளம் கேன் பி டிவைடட் இன்டூ சப் ப்ராப்ளம்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம சப் ப்ராப்ளம்ஸாக சின்னதாக பிரிச்சிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி சால்வ் பண்ணி வர அவுட்புட்டை அடுத்த சப் ப்ராப்ளத்துக்கு இன்புட்டாக உள்ளே போகும். அண்ட் இதை ப்ராசஸ் பண்ணி சால்வ் பண்ணி வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப் ப்ராப்ளத்துக்கு இன்புட்டாக போகும். ஸோ இதுதான் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. So this repeated sequence of solving the sub-problem is dynamic programming technique. இதுதான் dynamic programming technique னு சொல்கிறாங்க. ஸோ repeated sequence of solving the sub-problem. ஒவ்வொரு sub-problemத்தையும் சால்வ் பண்ணி கடைசியில் அட்டைன் பண்ணுற ஒரு சொல்யூஷன் தான் dynamic programming technique. ஸோ இதுதான் dynamic programmingோட அப்ரோச். Dynamic program is used whenever problems can be divided into smaller subproblems. So dynamic programming வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து சப்ராப்ளம்ஸாக ஸ்மாலர் சப்ராப்ளம்ஸாக பிரிக்கும் போது டிவைட் பண்ணும்போது, ஸோ அந்த சுச்சுவேஷனில் we can use it dynamic programming concept. So that their results can be reused to complete the process. ஸோ இங்கே நான் ஏற்கனவே அந்த டயக்ராமில் சொன்ன மாதிரி தான் அந்த ரிசல்ட் ஒவ்வொரு ஸ்மாலர் சப்ராப்ளத்தோட ரிசல்ட் அதை ரீயூஸ் பண்ணுறோம், அடுத்த சப் ப்ராப்ளத்துக்கு இன்புட்டாக நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். ஸோ எது வரைக்கும்னா டு கம்ப்ளீட் த ப்ராசஸ், அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸ் லாஸ்ட் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஒன் சப் ப்ராப்ளமோட அவுட்புட் வந்து அடுத்த சப் ப்ராப்ளம்ஸ்க்கு இன்புட்டாக உள்ளே போகுது. ஸோ டில் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட். இதை நான் வந்து ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். திஸ் அப்ரோச் ஆர் யூஸ்ட் டில் வி ஃபைண்ட் த சொல்யூஷன் இன் ஆப்டிமைஸ்டு வே. நாம் எதிர்பார்க்குற சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த approaches வந்து till keep on will be repeating. The solution of overlapped sub-problems are combined in order to get the better solution. ஸோ இதை வந்து நம்ம overlapped sub-problemsனு சொல்லலாம். ஸோ overlap sub-problemsனால் என்ன, நான் ஏற்கனவே சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒரு ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் அவுட்புட் வந்து இன்னொரு சப் ப்ராப்ளம்ஸ்க்கு இன்புட்டாக உள்ளே போகுது. ஸோ இதுதான் overlapped sub-problemsனு சொல்கிறாங்க. That is the repeated solving of sub-problem is called as the overlapping sub-problem. Okay. Next slide. Steps to do dynamic programming.
இப்போ சொன்ன அதே தான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. The given problem will be divided into smaller overlapping sub problems. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்ன சப் ப்ராப்ளம்ஸாக ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸாக பிரிக்கிறாங்க. ஓவர்லாப்பிங்கிறது நான் சொன்ன கான்செப்ட் தான். சப் ப்ராப்ளம்ஸாக பிரித்து அது ஒரு சப் ப்ராப்ளம்ஸோட அவுட்புட் வந்து இன்னொரு சப் ப்ராப்ளம்ஸ்க்கு இன்புட்டாக உள்ளே போகுது. An optimum solution for the given problem can be achieved by using the result of the smaller subproblems. So எந்த அளவு லாஸ்ட்டாக சப்ராப்ளம்ஸை சின்ன சின்னதாக பிரிக்க முடியுமோ, ஸோ ஒவ்வொரு சப்ராப்ளம்ஸையும் ப்ராப்ளம் வந்து சின்ன சின்னதாக டிவைட் ஆகுது. ஸோ எவ்வளோ லாஸ்ட்டாக சின்ன சின்னதாக பிரித்து அதோட ரிசல்ட்டை அட்டைன் பண்ண முடியுமோ அது வரைக்கும் we will be keep on repeating the same process. Dynamic algorithm uses memoization. ஸோ இதை தான் நம்ம memoization இன்னொரு வேர்டில் மென்ஷன் பண்ணுறோம். memoization or memoization. ஸோ இது இசட்டும் யூஸ் பண்ணலாம் ஆர் எஸ்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ it is a technique by storing the result of function call and returning the catch result when the same input occur again. ஸோ இதில் நான் முன்னாடி டயக்ராமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண அதே கான்செப்ட் தான் மெமோரைசேஷனுங்கிறது. இதோட ரிசல்ட் ஒரு சப் ப்ராப்ளத்தோட சால்வ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வந்த ரிசல்ட்டை ஒரு கேஷ் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அடுத்த சப் ப்ராப்ளம்ஸுக்கு அந்த ரிசல்ட்டை நம்ம திருப்பியும் இன்புட்டாக உள்ளே எடுத்துக்குவோம். ஸோ அதுதான் மெமோரைசேஷன். Fibonacci series example. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம், which is nothing but a Fibonacci series. Fibonacci series அப்படிங்கிறது என்ன? It generates the subsequent number by adding two previous number. It's nothing but of ரெண்டு ப்ரீவியஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணி ஒரு லாஸ்ட்டு நம்ம அட்டைன் பண்ணுவோம். So that's nothing but a Fibonacci series. So it starts from two numbers 0 and 1 with the initial values of Fib 0 and Fib 1. ஸோ இதில் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலாக ஃபிபனாக்கி சீரீஸ் 0 or 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை தான் நம்ம இனிஷியல் வேல்யூவாக இங்கே எடுத்துக்குவோம். ஸோ 0 and 1 இனிஷியல் வேல்யூவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். 0 + 1 = 1 and ஆட் பண்ணுறோம். நம்மளோட ஏற்கனவே இருக்கிற இன்புட் வந்து 0 and 1 அண்ட் இப்போ வந்த அவுட்புட்டையும் அடுத்ததுக்கு இன்புட்டாக உள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ 0 and 1 சப்சிக்வெண்ட் நம்பர்ஸை தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + 1 = 2. ஸோ திருப்பியும் ஏற்கனவே இருக்கிற இன்புட்டோட இப்போ வந்த அவுட்புட்டையும் இன்புட்டாக எடுத்துக்கிறோம். அண்ட் லாஸ்ட் 2 சப்சிக்வெண்ட் நம்பர்ஸை ஆட் பண்ணுறோம். அண்ட் 1 + 2 = 3. Okay, so like that it will be keep on going. நம்மளோட number of n terms என்ன அப்படிங்கிறத பொறுத்து it will be keep on going to reach the n values. For example, if my n values is 8, then Fibonacci series will be look like. So இது if n வந்து 8 இருந்துச்சு அப்படின்னா என்னோட Fibonacci series ஓட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா இதுதான் ரிசல்ட். அந்த நம்பர் 8 வர வரைக்கும், I mean 8 நம்பர்ஸ் ஆட் பண்ணுற வரைக்கும் we will be keep on doing. 0 + 1, answer will be 1. That 1 + 1 = 2 and 1 + 2 = 3 and 2 + 3 = 5 and 3 + 5 = 8 and 5 + 8 = 13. So totally it will be n numbers. So இதுதான் Fibonacci series for n = 8. Okay, this Fibonacci iterative algorithm with the dynamic programming approach. So Fibonacci iterative algorithm dynamic approach யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இதோட எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெப் அல்கோரிதம்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் f = 0, f0 = 0, f1 = 1. ஸோ f0 வந்து 0ங்கிற வேல்யூ, f1ல 1ங்கிற வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இது நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இனிஷியலைஸும் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது யூசர்கிட்டேருந்தும் கெட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஸ்டெப் 1, print the initial value of Fibonacci f0 and f1. ஸோ எடுத்த உடனே f0ஓட வேல்யூவும் f1ஓட வேல்யூவும் நம்ம ஜஸ்ட் print ஸ்டேட்மெண்ட் கொடுத்து print பண்ணுறோம். ஸோ 0 and 1 print ஆகும். Calculate Fibonacci Fib = f0 + f1. ஸோ Fib அப்படிங்கிற ஒரு மெமரியில் f0 ஓட வேல்யூவையும் f1ஓட வேல்யூவை ஆட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 1. ஸோ 0 + 1 = 1 அப்படிங்கிறது Fibல வந்து இப்போ ஸ்டோர் ஆகிருக்கும். தென் assign f = f0
is equal to f1 and f1 is equal to fib. நம்ம இங்க என்ன பண்றோம்னா swapping method யூஸ் பண்றோம். So it's nothing but of interchanging. f1 ல இருக்கிற வேல்யூவை f0 க்கு அசைன் பண்றோம். So f1 ல என்ன வேல்யூ இருக்கு 1ங்கற வேல்யூ இருக்கு. அத வந்து f0 க்கு அசைன் பண்ணிரோம். அப்புறம் fib இங்க நம்ம என்ன வேல்யூ ஃபைனலா நமக்கு வந்தது 0 + 1 = 1ங்கற வேல்யூ இருந்தது. அந்த 1ங்கற வேல்யூவை f1 க்கு அசைன் பண்ணிரோம். So it's nothing but of interchanging the values. Print the next consecutive values of Fibonacci fib. So அடுத்தது என்ன பண்ணனும் திருப்பியும் f0 + f1 ஆட் பண்ணி அத நம்ம திருப்பி fib ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அத வந்து அந்த next consecutive values of fib வந்து நம்ம இங்க print பண்றோம். And then go to step 2. திருப்பியும் step 2 க்கு போகணும். And repeat until the specified number of terms is generated. So in the process வந்து keep on have to be repeated until the number of terms is generated. For example n is equal to 8 அப்படினு கொடுத்திருக்காங்கன்னா அந்த n is equal to 8 values வர வரைக்கும் we have to repeat the process. Okay, so example வந்து last slideல பார்த்தோம். If n is equal to 8 அப்படிங்கற இது 1 2 3 4 5 6 7 8. So in the 8 numbers reach ஆகுற வரைக்கும் we have to do the Fibonacci series. So if n is equal to 8 அப்படினா answer will be like this. So in the process முடியிற வரைக்கும் we have to repeat the same process. We have to repeat the same steps. So இதுல எங்க நம்ம dynamic approach யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க தான். So fib is equal to f0 + f1. இத வந்து நம்ம ஒரு ப்ராப்ளத்தை வந்து சப் ப்ராப்ளம்ஸா பிரிச்சிருக்கோம். இங்க வந்து f f0 is equal to f1 and f1 is equal to fib அப்படிங்கிறது இதுதான் ஒரு ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளம்ஸா சின்னதா டிவைட் பண்றோம். and ஒரு இதோட அவுட்புட் வந்து இன்னொருதுக்கு இன்புட்டா உள்ள எடுத்துக்கிறோம். so இதுதான் டைனமிக் அப்ரோச்சிங் டெக்னிக் யூஸ். so Fibonacci சீரிஸ்ல டைனமிக் அப்ரோச் இந்த ரெண்டு கான்செப்ட்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். okay, hope you understand this video. Thanks for watching this video.